வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை மாணவர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக விழிப்புடன் இருக்கவும் திராவிட இயக்கத்தின் மதிப்புகளை நிலைநிறுத்தவும் வலியுறுத்தினார். நந்தனம் அரசு ஆண்கள் கலைக்கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட கலைஞர் கலையரங்கம் அரங்கத்தை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தி திணிப்பை ஊக்குவிக்கும் வாதங்களுக்கு மாணவர்கள் ஏமாற வேண்டாம் என்று எச்சரித்தார். இந்த அரங்கம் சுகாதார அமைச்சர் மா. சுப்பிரமணியனின் எம்எல்ஏ உள்ளூர் பகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 4.80 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. 1965ஆம் ஆண்டு நடந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உதயநிதி நினைவு கூர்ந்தார். தங்கள் மூத்த மாணவர்கள் எந்த தனிப்பட்ட ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடியதை மாணவர்களுக்கு நினைவூட்டினார். அவர்களின் போராட்டம் தமிழ் மொழியை பாதுகாத்தது என்றும், தற்போதைய தலைமுறை எதிர்ப்பை தொடர்வதன் மூலம் அவர்களின் பாரம்பரியத்தை மதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள மும்மொழிக் கொள்கைக்கு எதிராகவும் அவர் வலியுறுத்தினார். 1980களில் முன்னாள் முதல்வர் எம். கருணாநிதி அதே கல்லூரி வளாகத்தில் உரையாற்றிய போது இந்தி திணிப்பை எதிர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒரு நினைவை அவர் மீண்டும் நினைவு கூர்ந்தார். புதிதாக பெயரிடப்பட்ட அரங்கம் கலைஞர் கலையரங்கம் இன்று கருணாநிதியின் நினைவாக நிற்கிறது. சமூக நீதி, மனித உரிமைகள் மற்றும் பெண்கள் உரிமைகள் போன்ற அடிப்படை திராவிட விழுமியங்களை நிலைநிறுத்த உதயநிதி மாணவர்களை ஊக்குவித்தார். பெரியார், ஈ.வி. ராமசாமி, சி.என். அண்ணாதுரை மற்றும் எம். கருணாநிதி போன்ற திராவிட தலைவர்கள் பாரம்பரியமாக மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை விட கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தாலும், நீட் மற்றும் புதிய கல்வித் திட்டம் போன்ற முயற்சிகள் மூலம் மத்திய அரசு மாணவர்களின் கல்வியில் தலையிடுவதாக உதயநிதி குற்றம் சாட்டினார். பின்தங்கிய சமூகங்களை ஆதரிப்பதற்கான திராவிட இயக்கத்தின் நீண்டகால முயற்சிகளை எடுத்துரைத்து நீதிக் கட்சித் தலைவர் சி. நடேசன் 1916இல் திராவிட விடுதி நிறுவியதை குறிப்பிட்டு அவர் முடித்தார். சமூக மேம்பாட்டிற்கான திராவிட மாதிரியின் உறுதிப்பாட்டின் தொடர்ச்சியாக 44.50 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நவீன ஆண்கள் விடுதியை முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் சைதாப்பேட்டையில் திறந்து வைத்ததாகவும் உதயநிதி குறிப்பிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.